எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்மள சுத்திங்க நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் போன்ற விஷயங்கள் வரதை பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஹா, நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருமோ, நம்ம இதயம் நல்லபடியா வேலை செய்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு விருப்பம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உடலோட மெஷினரி எப்படி வேலை செய்யுது, உள்ள இருக்கக்கூடிய மெஷின்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கத்தான் செய்யும், இருக்கணும். இப்போ ஒரு புது வண்டி வாங்குறாங்க. அந்த புது வண்டியை நம்ம ஓட்ட ஆரம்பிக்கிறோம், ரொம்ப நாள் ஓட்டுறோம், சர்வீஸ் பண்றோம். ஆனா இந்த வண்டி எத்தனை நாள் ஓடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த வண்டியோட இன்ஜின் நல்லபடியா வேலை செய்யற வரைக்கும் ஓடும். பொதுவா யாரும் இன்ஜினை மாத்தி இரண்டாவது இன்ஜினை பொருத்தி ஓட்டுறது அப்படிங்கிறது விரும்ப மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் நீங்க இரண்டாவது இன்ஜின் பொருத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அந்த இன்ஜின் வீணா போயிட்டோம். அப்படிதானே? அதனால இன்ஜின் மொத்தமா போகிற வரைக்கும் நம்ம வண்டியை ஓட்டுவோம், அதுக்கப்புறம் வண்டியை மாத்திடுவோம். அவ்வளவுதான், அந்த வண்டியோட ஆயுட்காலம் முடிச்சு போயிடுது. அது மாதிரி தாங்க நம்ம உடலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஜினா செயல்படக்கூடியது இதயம் தாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ரத்தத்தை. அப்போ இந்த இன்ஜின்ல ஏதாவது கோளாறுகள் இருக்காங்கிறத பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கான வீடியோல இந்த இன்ஜின் கோளாறை கண்டுபிடிக்க சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம ரத்த அழுத்த அளவுகள்ங்க. இந்த ரத்த அழுத்த அளவுகளுக்கு நிறைய பேர் நினைப்போம் நம்மளுக்கு நார்மலா தான் இருக்கு ரத்த அழுத்தம், எப்படி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது 120 சிஸ்டோலிக்கும் டயஸ்டோலிக் 80, 120 80 தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சில பேருக்குலாம் டவுட் இருக்கு இல்லையா? அந்த ஒரு டவுட் கிளியர் பண்றதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. 180 200 அப்படின்னா உண்மையிலேயே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, நம்ம இதயத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. சில பேருக்கு அந்த ரத்த அழுத்த அளவுகள் அவ்வளவு தூரம் அதிகரிக்காது. ஆனா வேற ஒரு நம்பர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்மளோட இன்ஜின் சரியா வேலை செய்யுதா அப்படிங்கிறத. அந்த ஒரு நம்பர் தாங்க பல்ஸ் பிரஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பல்ஸ் பிரஷர், பல்ஸ்னா நாடி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பல்ஸ் பிரஷர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நம்மளோட சிஸ்டோலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்த அளவுகள் இருக்கு பாத்தீங்களா? முதல் ரத்த அழுத்தம் அது யூசுவலா 2 ரீடிங்ல இருக்கும். 120 mm மெர்க்குரி அப்படின்னும், கீழே இருக்கக்கூடிய ரீடிங் 80 மில்லிமீட்டர் மெர்க்குரி அப்படின்னும் இருக்கும். உங்களுக்கு இது தெரியும். இந்த மெர்க்குரி அப்படிங்கிறது அந்த காலத்துல பிபி மெஷர் பண்ண மெர்க்குரி உபயோகப்படுத்துறதுனால எப்பவுமே இந்த ரீடிங் மெர்க்குரியில சொல்றோம். இன்னைக்கு டிஜிட்டல் வந்துட்டாலும் இன்னமும் நம்ம மெர்க்குரி தான் சொல்றோம். சரிங்களா? சரி, இப்ப இந்த 2 ரீடிங் இருக்கு பாத்தீங்களா? இந்த முதல் ரீடிங் 120 அப்படிங்கிறது நம்ம இதயம் அழுத்தப்படும் போது வரக்கூடியது 120 mm மெர்க்குரிங்க. இப்போ இது நம்ம இதயம் அப்படின்னு வைங்களேன். என்கிட்ட ஒரு பால் இருக்கணும், நார்மலா பால் இல்லாததுனால சும்மா ஒரு தலகாணி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா இந்த தலகாணிய அழுத்துறோம். ஸோ அழுத்தப்படும் போது வரக்கூடியது 120 mm மெர்க்குரி. இந்த இதயம் பம்ப் பண்றதுக்கு அழுத்தும் போது நம்மளுக்கு அந்த 120 mm மெர்க்குரி பிரஷர்ல அழுத்துது. அந்த ரத்த நாளங்கள்ல 120 mm பிரஷர் இருக்கிறதுனால தான் ரத்த ஓட்டம் உடம்போட எல்லா பகுதிக்கும், கால் பாத நுனி முதல் தலை கால்கள் வரை எல்லா பக்கமும் ரத்தம் ஒரே அழுத்துல பாயுது. அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சிஸ்டோலிக் பிரஷர் 120 mm மெர்க்குரி இருக்கிறதுனால. சரி, இது 120 mm மெர்க்குரி. இப்போ இந்த டயஸ்டோலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 80 mm மெர்க்குரி வருது. அது வேற ஒன்றும் கிடையாது, அப்படியே அழுத்தப்பட்ட இதயம் மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ அழுத்துறது 120 mm மெர்க்குரி, ரிலாக்ஸ் ஆகிறது 80 mm மெர்க்குரி. பொதுவாக நார்மலா இருக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் வரும். ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறவங்களுக்கு 120 அதிகரிக்கலாம், இல்ல 80 அதிகரிக்கலாம். இப்போ இந்த 120 80 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 நம்பரையும் நாம எடுத்து மைனஸ் பண்ணணுங்க. 120 கழித்தல் 80 அப்படின்னு போட்டீங்கன்னா வரக்கூடிய நம்பர் 40. இந்த 40 mm மெர்க்குரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்ட தலைப்புங்க. அதாவது இதுக்கு பேரு பல்ஸ் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட இந்த நம்பர் 40 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பருங்க. நீங்களுமே உங்களோட பல்ஸ் பிரஷர் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாருக்கும் ஈஸியா எளிமையா தெரிஞ்சுக்க கூடிய ஒரு நம்பர். எதுக்காக இந்த பல்ஸ் பிரஷர் முக்கியம் அப்படின்னா, பொதுவா 40 அப்படிங்கிறது ஓகேங்க, நார்மல். இப்போ இந்த 40க்கு மேல போகும்போது இது சில விஷயங்கள் இதயத்துல தப்பா இருக்கு அப்படிங்கறத உணர்த்துதுங்க. இந்த 40 அப்படிங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 5 அல்லது 10 கூட வச்சுக்கோங்க. அதாவது 40 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 30 to 50 அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுங்க. அதாவது இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10 அப்படிங்கிற அளவுல கொடுத்தோம்னா நம்ம ஒரு 30 to
50 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் பல்ஸ் பிரஷர் ஓகேங்க. பி அப்படின்னு போடுறேன், பல்ஸ் பிரஷர். ஆனால் இந்த 50க்கும் மேல, ஈவன் 60க்கும் மேல போச்சு அப்படின்னா, இப்போ 40 இருக்க வேண்டியது மோர் தென் 60, 60க்கு மேல போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா இந்த 120 அப்படிங்கிறது ஒருவேளை 140 இருந்துச்சு அப்படின்னா 140 கழித்தல் 80 போட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நம்பர் 60. சோ இந்த 60 மேல பல்ஸ் பிரஷர் போகுது அப்படின்னா, இல்ல இது 140 இல்ல, இதை வந்து நீங்க 150 ஆக்குனீங்கன்னா, 150 ஆக்குனீங்கன்னா இது வந்து 70 ஆகிடுதுங்க. சோ இந்த மாதிரி பல்ஸ் பிரஷர் கூடுது அப்படின்னா அது என்ன உணர்த்துது அப்படின்னா, இப்ப நான் காமிச்சேன் பாத்தீங்களா, ஒண்ணு வந்து இதயம் சுருங்கி விரிவடையும் தன்மை. அந்த இதயம் சுருங்கி விரிவடையும் தன்மை அப்படிங்கிறது பிரச்சனை இருக்கலாம். இது வந்து வயது ஆக ஆக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம், இதோட முக்கியமான விஷயம், இந்த ரத்த நாளங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த உடம்பு முழுக்க கூடிய, நம்ம உடம்பு முழுக்க அந்த இதயம் ரத்தத்தை செலுத்திட்டு இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த உடம்பு முழுக்க ரத்தத்தை செலுத்தும் போது அந்த ரத்த நாளங்களுக்கு ஒரு லூசனிங் இருக்கணும். அது ஒரு ஃப்ரீ டியூபா இருக்கணும். அந்த ஃப்ரீ டியூபா இருந்தாதான் 120 mmHg இருக்கும். ஆனா அந்த ரத்த நாளங்கள்லாம் இறுகிக்குதுன்னு வைங்க, வயது ஆக ஆக எல்லா உறுப்புகளும் இறுக செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரத்த நாளங்களும் இறுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வைங்க, நம்ம ரத்த அழுத்தம் அதிகமாகுங்க. 120ல இருந்து 140ன்னு போகலாம். அதே சமயம் அப்படி இறுகுன ரத்த நாளங்கள்ல கொழுப்புகள் போய் படிஞ்சிருக்கு அப்படின்னு வைங்க, அப்போ இன்னமும் அதிகமாகும். அது ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு. இப்படி ஸ்டிஃப்னஸ், அந்த ரத்த நாளங்கள் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப இறுக்கமா ஆக 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 நம்மளுக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்குதுங்க. ஸோ இந்த ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது தான் வந்து அந்த 120ங்கிறது 140, 180, 200 அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை. அப்படி ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுங்க, உங்களோட பல்ஸ் பிரஷர் அதிகமாகுது. இப்போ உங்களுக்கு 160ன்னு இப்ப நான் ஒரு உதாரணம் காமிச்சேன், 160. ஆனா 80 தான் லோயர் எண்டு. ஆனா 160ல இருந்து 80 கழிச்சிங்கன்னா வரக்கூடிய நம்பர் என்னங்க, 80 பல்ஸ் பிரஷர் அப்படிங்கிறது நல்லதே கிடையாதுங்க. இப்போ இந்த பல்ஸ் பிரஷர், இந்த நம்பரை வச்சு நம்ம சொல்லலாம், 60க்கு மேல போகும்போது பல ஆராய்ச்சிகள்ல இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. 60க்கு மேல பல்ஸ் பிரஷர் போகும்போது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்களை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்பர் கம்மியா தான் இருக்கும், ஆனாலுமே ரிஸ்க் அதிகமா இருக்கு. சில பேருக்கு வந்து 160 தான் இருந்துச்சு, அப்படி ஒன்றும் ரத்த அழுத்தம் அதிகமா இல்லை, ஏன் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. பல்ஸ் பிரஷர் அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிறத மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால உண்டான பிரச்சனை தான் இது. அதனால நம்மளோட பல்ஸ் பிரஷர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை நம்ம வந்து ஒரே ரீடிங்ல தெரிஞ்சுக்க முடியாதுங்க. பல்ஸ் பிரஷர் நம்ம அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். என்னைக்குமே ரத்த அழுத்தம் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் காலையில உட்காந்துருக்கும் போது ரத்த அழுத்தம் வேற, வேலை செய்யும் போது என்னோட ரத்த அழுத்தம் வேற, மதியானம் வேலை செய்யும் போது ரத்த அழுத்தம் வேற, தூங்க போகும்போது ரத்த அழுத்தம் வேற. அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஒரு 3 நாளைக்காவது காலையிலயும் மாலையிலயும் நம்ம ரத்த அழுத்தத்தை டிஜிட்டல் பிபி மெஷர், அந்த மிஷின் இருந்துச்சுன்னா மெஷர் பண்ணி பாருங்க. 6 முறை ஒரு ரீடிங் எடுக்கிறீங்கன்னு வைங்க, காலையில, மத்தியானம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில, சாயந்தரம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில, நைட்டு, சரிங்களா? இந்த மாதிரி 6 ரீடிங் எடுங்க. முதல் நாள் காலை, முதல் நாள் மதியம், 2வது நாள் காலை, 2வது நாள் சாயந்தரம், 3வது நாள் காலை, 3வது நாள் இரவு. என்னாச்சுங்க, 6 முறை ரீடிங் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாட்டையும் நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. ஓகே, 152 இருந்துச்சு. லோயர் ரீடிங் வந்து 72 இருந்துச்சு. ஓகே, முதல் வாட்டி எனக்கு வந்து 0.8, எனக்கு வந்து பல்ஸ் பிரஷர் 80 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி மெஷர் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் 2வது வாட்டி மெஷர் பண்றீங்க, அப்போ வந்து என் பல்ஸ் பிரஷர் வந்து 70 இருந்துச்சு. ஓகே, மறுபடியும் 3வது ரீடிங் மெஷர் பண்றீங்க, அப்போ என் பல்ஸ் பிரஷர் வந்து 50 இருந்துச்சு. அப்புறம் 4வது நாள் ரீட் பண்றீங்க, அப்போ என் பல்ஸ் பிரஷர் வந்து 40 இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் 5வது நாள் ரீட் பண்றீங்க, அப்போ என் பல்ஸ் பிரஷர் 40 இருந்துச்சு. அப்புறம் 6வது நாள் ரீட் பண்றீங்க, அப்போ என் பல்ஸ் பிரஷர் 36 தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேங்க, இந்த 6 நம்பரையும் கூட்ட போறேன். 80, 70, 50, 40, 40, 36. இது எல்லாத்தையும் கூட்டுனா ஒரு நம்பர் வரும். நான் கால்குலேட்டர் வச்சு கூட்டினப்ப இந்த நம்பர் எவ்வளோ வந்துச்சுன்னா 316 வந்துச்சுங்க. சரிங்களா? இந்த 316 நம்ம என்ன பண்ணணும்னா, எத்தனை ரீடிங் எடுத்துங்க, 1 2 3 4 5 6 ரீடிங் எடுத்தோம். அதனால 316
டிவைடட் பை 6 அப்படின்னு போடுறவங்க. அப்படி போடும்போது நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர் 52 சம்திங் வருது. இப்போ புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா 80 இருந்துச்சு. ஆஹா, ஐயோ நம்மளுக்கு பல்ஸ் ப்ரெஷர் அதிகமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா 6 வாட்டி ரீடிங் எடுத்தோன்னு என்ன ஆச்சுங்க, ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 52 தான் வருது. அப்ப என்ன அர்த்தங்க, நம்ம நார்மலா தான் இருக்கோம். ஆனா அந்த வேரியேஷன், டைம் வேரியேஷன்னால தான் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்காக தான் ஆவரேஜ் எடுக்க சொல்றது. நார்மலாவே பிபி பண்ணும்போதும், பிபி சாதாரணமாவே ரத்த அழுத்தம் மெஷர் பண்ணும்போதும் ஒரே ரீடிங்ல பண்ணக்கூடாதுங்க. நம்ம டாக்டர் கிளினிக்ல நேரம் இன்மை காரணமாக பல விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரே ரீடிங் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு பிபி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணிடுறோம். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இது பல்ஸ் பிரஷரா இருந்தாலும் சரி, ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, அதை ஆக்சுவலா ஒரிஜினலா 3 வாரம் இடைவெளியில எடுக்க சொல்லுவாங்க. 3 வார இடைவெளியில நம்ம ஒவ்வொரு வாரமும் 2 வாட்டி 3 வாட்டி அந்த மாதிரி எடுத்து ஆவரேஜ் பண்ண இல்லையா, அதே மாதிரி ஆவரேஜ் பண்ணும். இந்த பல்ஸ் பிரஷருமே நீங்க 10 வாட்டி ரீடிங் எடுங்க. 10 நாள் ரீடிங் எடுத்துட்டு அந்த 10 நாள் முடிவுல மொத்தமா எவ்வளவு வந்துச்சு அப்படிங்கறத கூட்டி பார்த்து அதை வகுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ரீடிங் கிடைச்சிடும். சரி, இப்ப நம்ம பல்ஸ் பிரஷர் அதிகமா இருக்கிறத பத்தியே பேசிட்டு இருந்தீங்க டாக்டர், இதனால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க நீங்க. அடுத்து பல்ஸ் பிரஷர் கம்மியா இருந்தா ப்ராப்ளம் வருமாங்கிற இன்னொரு கேள்வி இருக்குல்ல, அதுவும் முக்கியமான ஒரு ஃபேக்டர் தாங்க. அதாவது பல்ஸ் பிரஷர் குறைவு அப்படின்னு, நேரோ பல்ஸ் பிரஷர் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்னா, இப்ப 120/80 அப்படிங்கும் போது பல்ஸ் பிரஷர் 40 அப்படின்னு வந்துச்சு. இதே 100/80 அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பல்ஸ் பிரஷர் 20 வருதுன்னு வைங்க. அதாவது இந்த ரீடிங் இருக்கு பாத்தீங்களா, இது 4 மடங்கு ரீடிங். இந்த 4 மடங்கு ரீடிங்ல இந்த 4 மடங்குக்கு அதிகமா இருந்துச்சுன்னா ஓகே, அதாவது 25க்கு மேல இருந்துச்சுன்னா ஓகே. இதை 4ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு, 4 மடங்கு. இப்போ 25க்கு மேல இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா இந்த 4 மடங்குக்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது நேரோ, குறைவுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பல்ஸ் பிரஷர் குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அதுவுமே நல்லது கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 120 அப்படிங்கிறத 4ஆல வகுத்தீங்க அப்படின்னா 30 வருது. சரிங்களா? அந்த 30க்கு மேலதான் 40 இருக்கு. அதனால இது நார்மல். ஆனா இது 4ஆல வகுக்கும் போது இது 25. ஆனா 25க்கு மேல இருக்கணும். ஆனா 20 தான் இருக்கு. அப்போ இது அப்நார்மல். ஸோ அதனால நேரோ அப்படின்னு சொல்லிட்டு குறைவான பல்ஸ் பிரஷர் என்ன சொல்லுதுன்னா, இதயத்தோட ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கலாம், இதய செயலிழப்பு இருக்கலாம், பம்பிங் திறன் குறைவா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் குறைவான பல்ஸ் பிரஷர் சொல்லுதுங்க. அதனால இந்த பல்ஸ் பிரஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கணுங்க. இப்போ இத்தனை விஷயம் பேசுறீங்க டாக்டர், அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, குறைவா இருந்தாலும் பிரச்சனைங்கிறீங்க. இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த முக்கியமான கேள்வி. அதாவதுங்க, இது எல்லா ரத்த அழுத்த எத்தனையோ வீடியோஸ் போட்டுட்டேன். இங்க வேற எந்த மேஜிக்கும் கிடையாது. ஆனா இதை சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணியிருந்தாதான் எஃபெக்ட்டுங்க. பல்ஸ் பிரஷரை குறைக்கணும்னு நினைச்சோம்னா அது வயதான பின் குறைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனா சின்ன வயசுல நம்ம ரத்த அழுத்தம்லாம் அதிகரிக்காத போது, நல்லா இருக்கும் போது, அப்ப நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சுன்னா இந்த பல்ஸ் பிரஷர் எதிர்காலத்துல அதிகரிக்காதுங்க. புகை பிடிக்காம இருக்கிறது, உப்பை குறைக்கிறது, டோட்டலா உப்பை நல்லா குறைச்சி சாப்பிட்றது, ஆயில், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இதை தானே சொல்லிட்டு இருக்கோம் ரெகுலரா. அப்புறம் எக்ஸசைஸ் பண்றது, இந்த ஹெல்தி ஹேபிட்ஸை சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு வேணா இந்த பல்ஸ் பிரஷர் குறையறதை நம்மள பார்க்க முடியுது. ஆனா பெரியவங்க ஆக ஆக இந்த பல்ஸ் பிரஷர் குறைக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலுமே முயற்சி பண்ணி தான் ஆகணும். நம்ம வாக்கிங், ஜாகிங் பயிற்சிகளோட சேர்ந்து ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம்ங்கிறத நம்ம அட்லீஸ்ட் நம்ம இப்பயாவது இந்த வீடியோ பார்த்த பின்னாடியாவது நம்ம பல்ஸ் பிரஷர் அதிகமா இருக்கா குறைவா இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரோக்கியமான பழக்க வழக்கத்துக்கு மாற பாருங்க. முடிஞ்ச அளவு டாக்டரோட உதவியை நாடுங்க. சம்டைம்ஸ் குறையல அப்படிங்கும் போது. ஆனா இந்த பல்ஸ் பிரஷர் குறித்த புரிதல் எல்லாருக்கும் வேணும். அதுக்காக தான் இந்த வீடியோ, இவ்வளோ நீளமான வீடியோ. இந்த பல்ஸ் பிரஷர் குறித்த வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். Until then, goodbye from டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.